இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்கெல்லாம் அமைச்சரா இருந்து என்ன பிரயோஜனம்? என்னங்க வார்த்தை தடிக்குது? இது உங்களுக்கு நல்லதில்ல. கோவம் வருதுல்ல? அந்த கோவத்தினால என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. உங்க பையனை கொலை பண்ணது சூர்யா தான் அப்படிங்கிற உண்மையை உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த சூர்யாவை பழி வாங்குனீங்களா? நான் சூர்யாவை தேடி போய் அவனை பழி வாங்குறதுக்குள்ள அந்த நாகம் அவனை பழி வாங்கிருச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நாகத்துக்கிட்ட இருக்கிற கோபம், பழி வாங்குற உணர்வு உங்களுக்கு இல்லையே அமைச்சரே? கோபமா பேசுறாங்களே. உங்க மகனை கொலை பண்ண அந்த சூர்யாவை உங்களால கொலை பண்ணதான் முடியல. அவன் உடலை கண்டுபிடிச்சு அதை அழிச்சு உங்க பழிய தீர்த்துக்கிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லல? என்னங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கோவப்படாதீங்க அமைச்சரே. நான் மட்டும் உங்கள மாதிரி அதிகாரத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அந்த சூர்யாவோட உடலை தேடி கண்டுபிடிச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்க மாட்டேனா? ஓ, வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய ஆளுங்களும் சூர்யா உடலை தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த துர்கா சூர்யா உடலை எங்கேயோ கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிறா. எப்படி ஆட்கள் கூடிய சீக்கிரம் சூர்யா உடலை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை எரிச்சு சாம்பலாக்கி என் பகையை நான் தீர்த்துக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். துர்கா சூர்யா உடலை எங்க பத்திரமா வச்சிருக்காங்கங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன். இதுதான் அந்த பிளான். சொல்லிட்டீங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா உடலை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எரிச்சு சாம்பலாக்கல நான் அமைச்சர் தண்டவாணியே இல்ல. சூர்யா, நீங்க திரும்பவும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க சூர்யா. நான் உங்க உயிரை கொண்டு போய் உங்க உடம்புல சேர்த்து பழைய சூர்யாவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்றாரு? ஹலோ. என்ன ஹலோ? ஆஃப்டர் நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். உன் புருஷ உடனே கொண்டு போய் பத்திரமா மறைச்சு வச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? என்னோட பவர் தெரியாம நீ மோதிட்டு இருக்கிற. என்னோட அதிகாரம், செல்வாக்கு, அடியாட்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி என்கிட்ட இருந்து உன் புருஷனை கொண்டு போய் காப்பாத்திருவியா? இப்போ எதுக்கு நீங்க எனக்கு போன் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பார், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அதை கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். நான் இப்போ உனக்கு போன் பண்ணது உன் புருஷ உடலை நீ பத்திரமா வச்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ. இன்னும் என்ன கொஞ்ச நேரத்துல என் ஆட்கள் உன் புருஷ பாடியை கொண்டு வந்துருவாங்க. அந்த பாடியை எரிச்சு நான் சாம்பலாக்கி என் மகன் சாவுக்கு நான் பழி வாங்குவேன். நீ வந்து மீதி சாம்பலை வாங்கிட்டு போய் அதை ஆத்துல கரைச்சிரு. அதை சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். ஹலோ ஹலோ. ஐயோ, சூர்யா உடம்பு ஹாஸ்பிடல்ல இருக்கிறது அமைச்சர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. முதல்ல சூர்யா உடலை காப்பாத்தணும். கிளி அப்புறம் வந்து பாத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. நாகஜோதி போயிட்டா. நல்ல வேலை அவ கையில மாட்டல. மாறி, என்னோட நிலைமைய பாத்தியா? நீ தான் என்ன காப்பாத்தணும். பழையபடி சூர்யாவா மாத்தணும். அம்மா தாயே, மீனாட்சி அம்மா, 1000 கண்ணுடையவளே, என் பொண்ணு துர்கா வாழ்க்கைய ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு பொண்ணுக்கு பூவும் பொட்டும் தாலியும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கணவரும் தானே. ஆனா
இப்ப என் பொண்ணு துர்காவுக்கு இதெல்லாம் நிலைக்குமா நிலைக்காதாங்கிற நிலைமையில இப்படி கொண்டு வந்து விட்டுட்டியே. இது என்னமா கொடுமை? ஒரு பக்கம் மாப்பிள்ளையோட உயிரில்லாத உடம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவரோட உயிர் இருக்கிற கிளிய அவ தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அவளோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த கிளி என் பொண்ணு துர்கா கைக்கு சீக்கிரமா கிடைக்கணும். மாப்பிள்ளை நல்லபடியா பழையபடி வரணும். அம்மா தாயே, என்ன அபசகுணமா விளக்கு அணைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? பவளே போற்று, அகிலாண்ட நாயகியே போற்று. பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இனி நீங்க கவலையே படாதீங்க. உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு குணமாகி கண்டிப்பா 100 வருஷம் நல்லா இருப்பார். ரொம்ப சந்தோஷம் சாமி. அம்மா, நீங்க தப்பா நினைக்காம நான் கொடுக்கறதையும் நீங்க வாங்கிக்கணும். சரிங்கம்மா. ம், இந்தாங்க. நன்றிம்மா. இந்தாங்க. நன்றிம்மா. ம். ஓம் சதமானம் இந்தாங்க சாமி. பவதி. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. அப்ப நான் வரேங்க சாமி. நல்லதுமா, ம். போயிட்டு வாங்க. சாமி, அம்மா என்னம்மா? அந்த அம்மா யாரு? அவங்க எதுக்காக சுமங்கலி பொண்ணுங்களுக்கு புடவை, தாலி, குங்குமம், பணம்லாம் கொடுக்கறாங்க? அம்மா, அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கார்.